ஸோ ஆயால் 7th மார்ச் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நியூஸ் என்னென்னா கலைஞரின் கனவு இல்லம் திட்டம். ஸோ முதல்ல என்ன பார்க்க போகிறோன்னா கலைஞரின் கனவு இல்ல திட்டம். ஸோ இது வந்து பார்த்தோம்னா வீடு வந்து கட்டித்தர போகிறாங்க தமிழ்நாடு அரசாங்கம். இந்த ஸ்கீம் வந்து எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 2024 வந்து இந்த ஸ்கீம் வந்து ஆரம்பித்தாங்க. இதில் வந்து பார்த்தோம்னா இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்கு, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கலைஞரின் கனவு இல்லம் திட்டம். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா இங்கே இருக்க ஏழை மக்களுக்கு வந்து பார்த்தோம்னா வீடு வந்து கட்டித்தர போகிறாங்க. ஸோ மொத்தமாக வந்து பார்த்தோம்னா 8 லட்சம் வீடுகள். ஸோ கவர்மெண்ட் என்ன டார்கெட் பண்ணியிருக்காங்கன்னா 8 லட்சம் வீடுகள் 2030க்குள்ளே. ஸோ 2030க்குள்ளே 8 லட்சம் வீடுகள் வந்து கட்டணும். இப்போது 2024-25 வந்து பார்த்தோம்னா 1 லட்சம் வீடு வந்து கட்டிட்டாங்க. ஓகேங்களா, 2024 வந்து 1 லட்சம் வீடு கட்டிட்டாங்க. இப்போ பேலன்ஸ் வந்து 7 லட்சம் வீடு இருக்குது. ஸோ இந்த 7 லட்சம் வீடு வந்து எப்படி வந்து அமையும், எப்படி வந்து கட்ட போகிறாங்கன்றதை ஒரு பிளான் வந்து சொல்லியிருக்காங்க. அதுதான் நம்ம நியூஸில் இன்றைக்கி பார்க்குறோம். ஸோ அந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய 7 லட்சம், ஓகே, அந்த 7 லட்சம் வீடுகள் வந்து பார்த்தோம்னா ரூரல் ஏரியாவில், ஓகேங்களா, கிராமப்புறத்தில் 5 லட்சம் வீடும், அதே போல் நகர்ப்புறத்தில் வந்து 2 லட்சம் வீடும், ஆக மொத்தம் வந்து 7 லட்சம். போன வருஷம் வந்து பார்த்தோம்னா 1 லட்சம் வீடு கட்டிட்டாங்க, ஆக மொத்தம் 8 லட்சம் வீடு. ஸோ 8 லட்சம் வீடு வந்து பார்த்தோம்னா 2030க்குள்ளே தமிழ்நாடு அரசாங்கம் வந்து கட்டித்தர போகிறாங்க. இது மூலமாக வந்து குடிசையில்லா தமிழகத்தை வந்து உருவாக்க போகிறாங்க. ஸோ இதுதான் இந்த திட்டம். ஒவ்வொரு வீட்டுக்கு வந்து பார்த்தோம்னா மதிப்பீடு, ஒவ்வொரு வீட்டுக்கு வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் எவ்வளோ தராங்கன்னா 3 லட்சம் ரூபாய், ஓகேங்களா, 3.5 lakhs வந்து பார்த்தோம் ஒவ்வொரு வீட்டுக்கு வந்து தராங்க. அதை வச்சு அந்த மக்கள் வந்து பார்த்தா வீடு வந்து கட்டிக்கணும், ஓகேங்களா. இதுதான் அந்த திட்டம். இது வந்து பார்த்தோம்னா ஏழை எளிய மக்களுக்கு தான் வந்து இந்த திட்டம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப பூராக இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த திட்டம் வந்து தராங்க. யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அவங்களாம் வந்து ஸ்டேட்டாக எலிஜிபிள் ஆகிடுவாங்க அந்த திட்டம். இது வந்து நம்ம தமிழ்நாடு அரசோட திட்டம். இதே மாதிரி மத்திய அரசோட திட்டமும் இருக்குது, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, ஓகேங்களா, ஆவாஸ் திட்டம்னு சொல்லுவாங்க. ஏழை மக்களுக்கு வந்து வீடு கட்டித்தரது. இதுலேயே வந்து பார்த்தோம்னா ரூரல், கிராமப்புறமும் இருக்குது, அர்பன், ஓகே, 2 திட்டம் வந்து இதில் இருக்குது. இதுவும் வந்து பார்த்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்தோம்னா இங்கே இருக்கிற ஏழை மக்களுக்கு வீடு வந்து கட்டி தருவாங்க. ஸோ இது தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இது ஆவாஸ் யோஜனானா இந்திய அரசாங்கத்துக்கு, ஓகேவா. நம்ம அடுத்த நியூஸ் போகலாமா? ஸோ அடுத்த நியூஸு, ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் இன்ஃபார்மேஷன் கமிஷன் பற்றி நியூஸ் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டேட் இன்ஃபார்மேஷன் கமிஷனை பற்றி பார்த்துடலாம், அப்புறமா வந்து பார்த்தோம்னா என்ன நியூஸோ அதை நம்ம டீப்பாக போகலாம். ஸோ இது வந்து பார்த்தோம்னா ஆர்டிஐ ஆக்ட், ஓகேங்களா, ஆர்டிஐ ஆக்டுக்குள்ளே உருவாக்குறது தான் இந்த ஸ்டேட் இன்ஃபார்மேஷன் கமிஷன், ஓகேங்களா. இந்த கமிஷன் வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டுக்குள்ளே உருவாக்குறாங்க. அதனால் இது ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி, ஸோ ஒரு சட்டத்துக்கு கீழே உருவாக்கப்படுற ஒரு அமைப்பு. இந்த அமைப்பில் வந்து பார்த்தோம்னா ஒரு சேர்மன், ஓகேங்களா, ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருப்பார். 10க்கு அதிகபட்சம் 10 பேர் வந்து பார்த்தோம்னா கமிஷனர்ஸாக இருப்பாங்க, ஓகேங்களா. துணையாக அவங்களுக்கு வந்து உதவி பண்ணுறதுக்கு ஒரு 10 பேர் இருப்பாங்க. இவர் மட்டும் சீஃபு, மற்றவங்களாம் வந்து கமிஷனர்ஸ், ஓகேங்களா. இப்போது இந்த 10 பேரில் வந்து பார்த்தோம்னா இருக்காங்களா, அதில் வந்து பார்த்தோம்னா இப்போ 2 பேர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் நியூஸ். ஸோ 2 பேர் வந்து பார்த்தோம்னா கவர்னர் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. எப்பவுமே இந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்லாம் அப்பாயின்ட் பண்ணுறது கவர்னர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காரு 2 பேர். ஸோ அதனால் வந்து இந்த கமிஷன் பற்றி நம்ம படிக்கிறோம். ஸோ யாருன்னா ரிட்டையர்டு ஐஏஎஸ், பாருங்கள் இவங்க ரிட்டையர் ஆகணும், அது ஐஏஎஸ் அதுல்யா மிஸ்ரா, அதுல்யா மிஸ்ராவை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. 2வது வந்து பார்த்தோம்னா ரிட்டையர்ட் ஐபிஎஸ் அபேகுமார் சிங். இவங்க 2 பேரும் வந்து பார்த்தோம்னா இப்போது தமிழ்நாடோட இன்ஃபார்மேஷன் தகவல் ஆணையத்தின் மாநில உறுப்பினராக வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ ஆர்டிஐ ஆக்ட் பார்த்தாங்க 2005. இதை தாண்டி முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது இப்போ யார் இருக்காங்கன்னா ஷக்கீல் அக்டர், அவர் தான் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடோட சீஃப் இன்ஃபார்மேஷன் கமிஷனராக வந்து இருக்கார். இப்போ சீஃபாக இருக்கிறாருன்னா ஷக்கீல் அக்டர் ஐபிஎஸ் அவர் இருக்கார், ஓகேங்களா. இப்போ வந்து கமிஷனர்ஸாக வந்து பார்த்தோம்னா 2 பேர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி, ஞாபகம் வச்சுப்போம். அதை தாண்டி கொஞ்சம் டீட்டெயிலாக அந்த போர்டை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த போர்டை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்னோம், இது ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் இருக்கும். இதே போல் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனரும் இருக்கும், ஓகேங்களா. இது வந்து பார்த்தோம்னா ஆர்டிஐ ஆக்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக உருவாக்குறது. இது வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து அந்தந்த ஸ்டேட்டில் உருவாக்க முடியும். ஒரு சீஃபும் அதிகபட்சம் வந்து பார்த்தா 10 இன்ஃபார்மேஷன் கமிஷனர்ஸ் இருப்பாங்க. யார் அப்பாயின்ட் பண்ணாங்கன்னா கவர்னர், ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஸோ அவங்க டேர்ம் வந்து பார்த்தோம்னா 5 வருஷம். நோட் பண்ணுங்கள், தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 5 வருஷம். இதே பொதுவாக இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் 3 வருஷம், ஓகேவா. பொதுவாக இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்டுக்கும் வந்து பார்த்தோம்னா இன்ஃபர்மேஷன் கமிஷனரோட இயர் வந்து பார்த்தா 3 வருஷம். ஆனால் தமிழ்நாடுக்கு மட்டும் இது அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க 2019. 5 வருஷம் இல்லை 65 வயசு வரைக்கும் வந்து பார்த்தோம்னா அவங்க இந்த பதவியில் இருக்கலாம். ரீஅப்பாயின்மெண்ட், அவங்க வந்து மறுபடியும் அப்பாயின்மெண்ட் பண்ண முடியாது, நாட் எலிஜிபிள். ஒரு வாட்டி இருந்தாங்கன்னா அவ்வளோதான். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா சிவில் கோர்ட்டோட பவர் இருக்குது. ஒரு சிவில் கோர்ட் என்ன பவர்லாம் இருக்குமோ என்கொயரி பண்ணலாம், ஓகேங்களா, அப்பீல் மேல்முறையீடு வந்து அவங்க பண்ணலாம். அவங்ககிட்ட வந்ததுன்னா அதை வந்து அவங்க விசாரிக்கலாம். ஃபைன், ஏதாச்சும் ஒரு ஆஃபீஸர் வந்து
கேட்ட தகவலை கொடுக்கலன்னா அவங்க வந்து 25,000 வரைக்கும் ஃபைன் வந்து போட முடியும். ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா காம்பன்சேஷன். ஸோ ஒரு தகவலை பெறலை கொடுக்கல, அதனால் வந்து இருக்கப்படுற இழப்புக்கு வந்து பார்த்தோம்னா காம்பன்சேஷன் வந்து இவங்க வந்து அறிவிப்பாங்க. ஸோ இதுதான் உங்களோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன். நீங்கள் மெயின்ஸ்லையும் யூஸ் பண்ணிங்க, ஜென்ரலாக தெரிஞ்சு வச்சிங்க. ஸோ இதுதான் வந்து இன்ஃபர்மேஷன் கமிஷன் பற்றி ஜென்ரலாக தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்தியாவோட ஃபஸ்ட் ரிவரின் லைட் ஹவுஸ். இப்போது கலங்கரை விளக்கம்னு சொல்லுவோம். லைட் ஹவுஸ்னால் இது எப்போவுமே எங்கே இருக்குன்னா கடற்கரை கோஸ்ட் லைனில் இருக்கும். ஸோ ஏன்னா மீனவர்களுக்குலாம் வந்து ஒரு வழிகாட்டி அந்த லைட் ஹவுஸ் இருக்கும். ஸோ இது வந்து முதல் முறை வந்து பார்த்தா ரிவரில் இருக்குது. ரிவரில் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து எந்த ரிவர்னு தெரிஞ்சுப்போம், என்ன ஸ்டேட்டுன்னு தெரிஞ்சுப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ இதுதான் வந்து பிரம்மபுத்திரா நதி. ஸோ இந்த பிரம்மபுத்திரா நதியில் வந்து பார்த்தோம்னா இந்த லைட் ஹவுஸ் வந்து அமைக்கிறாங்க. ஓகேங்களா. இது மூலமாக வந்து பார்த்தோம்னா ஒரு சேஃபான செக்யூரான பயணத்துக்காக பிரம்மபுத்திரா நதியில் இதை இந்தியாவோட நதிக்கரையில் அமையக்கூடிய முதல் லைட் ஹவுஸ். ஓகே, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பிரம்மபுத்திரா நதி அது வந்து பார்த்தோம்னா நேஷ்னல் வாட்டர்வே 2ல் வந்து இருக்குது. ஓகேங்களா. இதுதான் இந்தியாவோட முதல் நதிக்கரையில் இருக்கக்கூடிய ஒரு லைட் ஹவுஸ். ஓகே, ஒரு கலங்கரை விளக்கம் ஆற்றில் வந்து இருக்குது. ஓகே, இது மூலமாக சேஃப்டியை வந்து அதிகப்படுத்துகிறாங்க. ஸோ அதே போல் இது எங்கே இருக்குன்னா கரெக்டாக போகி பில் பிரிட்ஜ். ஓகே, இது ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்ட ஒரு பிரிட்ஜு தான். ஓகே, போகி பில் பிரிட்ஜு. கீழே வந்து ட்ரெயின் போகும், மேலே வந்து சாதாரண ரோட் டிரான்ஸ்போர்ட் போகும். ஒரே பிரிட்ஜு தான். ஸோ கீழே வந்து ட்ரெயினும் மேலே வந்து ரோட் டிரான்ஸ்போர்ட் போகும். இந்த பிரிட்ஜு தான் ரொம்ப பெரிய பிரிட்ஜு அசாமில். ஸோ இந்த இடத்துக்கு ஆப்போசிட்டில் வந்து இந்த லைட் ஹவுஸ் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ பிரம்மபுத்திரா அசாம் ரிவரோட முதல் லைட் ஹவுஸ். அவ்வளோதான் விஷன். இது வாட்டர்வே 2ல் இருக்குது. ஓகே, அடுத்து வந்து பார்த்தோம்னா கேலோ இந்தியா. ஸோ பிலிப்ஸ் பாயிண்டில் நம்ம பார்க்க பார்த்து கேலோ இந்தியா ட்ரைபல் கேம்ஸ். இந்தியாவில் முதல் முறை வந்து பார்த்தோம்னா இந்த ட்ரைபல் பீப்புளுக்காக இந்த கேலோ இந்தியா கேம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து எங்கே ஆரம்பிக்கிறாங்கன்னா சத்தீஸ்கர் வந்து பார்த்தோம்னா மார்ச் 25லேருந்து ஏப்ரல் 6 வரைக்கும் கேலோ இந்தியா ட்ரைபல் கேம்ஸ். ஸோ இங்கே இருக்கக்கூடிய பழங்குடி மக்களுக்காக அவங்களுக்கு விளையாட்டில் வந்து ஊக்கப்படுத்துறதுக்காக ஒரு கேலோ இந்தியா நடத்துகிறாங்க. இதுதான் முதல் முறை. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரைபல் மக்களுக்காக சேர்ந்து ஒரு கேம்ஸ் வந்து நடத்துகிறாங்க. இது எங்கே நடக்குதுன்னா சத்தீஸ்கர். இது யார் நடத்துகிறாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி வந்து இது நடத்துகிறாங்க. இது மூலமாக வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ட்ரைபல் மக்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து தராங்க. ஸோ இதுதான் பிலிம்ஸ் பாயிண்டர். நம்ம அடுத்து பார்க்கலாம் பிலிம்ஸ் பாயிண்டில் இஃப்கோ வந்துருக்கு. இஃப்கோ பொறுத்தவரைக்கும் நம்ம ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் தெரிஞ்சு வச்சுப்போம். இந்தியன் ஃபார்மர். ஸோ இந்திய விவசாயி ஃபெர்டிலைசர் கோஆப்ரேட்டிவ் லிமிடெட். ஸோ இதுதான் இஃப்கோ, இந்தியாவோட லார்ஜஸ்ட் கோஆப்ரேட்டிவ். இதுதான் வந்து பார்த்தோம்னா லார்ஜஸ்ட்டு. ஸோ இந்த கூட்டுறவு தான் வந்து பார்த்தோம்னா இந்தியாவோட லார்ஜஸ்ட்டு. ஓகேங்களா. இஃப்கோ ஃபுல் ஃபார்மு. இது வந்து பார்த்தோம்னா 1967 குஜராத்தில் ஆரம்பித்தாங்க. இது வந்து பார்த்தோம்னா பூச்சி மருந்து ரெடி பண்ணக்கூடிய இந்திய கவர்மெண்ட்டோட நிறுவனம். இதுதான் இந்தியாவோட மிகப்பெரிய நிறுவனம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணுறதுல வந்து பார்த்தோம்னா வேர்ல்டுலேயே நம்பர் 1. ஸோ பெரிய ஒரு நிறுவனமாக இது வந்து இருக்குது. ஓகேங்களா. அமுலோட இது பெரிய நிறுவனம். ஸோ இது வந்து பார்த்தோம்னா இந்தியாவுக்கு தேவையான பூச்சி மருந்து ரெடி பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் யூரியா, இந்தியாவுக்கு தேவையான யூரியாவை அதிகமாக உற்பத்தி பண்ணுறதும் வந்து பார்த்தோம்னா இஃப்கோ தான். இப்போ என்ன நியூஸ்னால் சல்ஃபரிக் ஆசிட் பிளான்ட்டை வந்து இவங்க திறந்துருக்காங்க. அதுதான் நியூஸு. எங்கே திறந்துருக்காங்கன்னா பாராதீப், ஒடிசா. ஸோ சல்ஃபரிக் ஆசிட் வந்து திறந்துருக்காங்க பாராதீப். இதுதான் வந்து லார்ஜஸ்ட், உலகத்திலே பெருசும் இந்தியாவிலும் பெருசும் இஃப்கோ தான். எங்கே ஹெட் குவார்ட்டர் இருக்குன்னா குஜராத். ஸோ இது நான் போச்சு. இவ்வளோ தான் நம்ம பிலிம்ஸ் பாயிண்டர் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கும்போது மெயின்ஸ் பாயிண்டர். ஸோ மெயின்ஸ் பாயிண்டரில் வந்து டிரான்ஸ்போர்ட். நம்ம ரிவரின் சேட்டலைட் 10 நாள் டிரான்ஸ்போர்ட்டில் போவோம். ஸோ நேஷனல் வாட்டர் வேலை தெரிஞ்சு வச்சிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நேஷனல் வாட்டர் வே ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் வந்து 111 வாட்டர் வேஸை வந்து நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ரிவரில் இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க வாட்டர் வேஸில். இது மூலமாக வந்து பார்த்தோம்னா இன்லேண்ட் வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டை அதிகப்படுத்த ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து லாஜிஸ்டிக் காசு குறைக்க பார்க்குறாங்க, கனெக்டிவிட்டி அதிகம் பண்ண பார்க்குறாங்க. ஸோ இது மூலமாக வந்து பார்த்தோம்னா ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி, ஓகே, இந்த படகு மூலமாக பெரிய பெரிய போட்டு மூலமாக நம்ம சரக்குகள் எத்தும் போகிறதுனால இது ரொம்ப சீப்பாகவும் எக்கோ ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். அதிகமான ஃபியூல்ஸ் எல்லாம் நம்ம செலவு பண்ண மாட்டோம். ஸோ நம்ம பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன தெரிஞ்சுக்கணும்னா என்னென்ன வாட்டர் வேஸ், முதல் 6 வாட்டர் வேஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அது எங்கேருந்து எங்கே, இது அதிகமாக டிஎன்பிசியும் கேட்டிருக்காங்க. ஓகே, நிறைய எக்ஸாம்ஸில் இது வந்து கேட்குறாங்க. ஓகேவா. இது நம்ம தெரிஞ்சு பண்ணிக்கு நாளைக்கு வந்து இன்டர்லிங்கிங் வாட்டர், இந்த மாதிரி நதிகளை வந்து இன்டர்லிங்கிங் பண்ணுறதுல என்ன ப்ளஸ் என்ன மைனஸ், அதை வந்து நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஓகேவா. இப்போ ஜஸ்ட் இந்த 6 வாட்டர் பார்த்துப்போம் பிலிம்ஸ் வித் மீன்ஸ்க்காக. ஸோ முதல் வாட்டர் வேங்கன்னா கங்காவில் இருக்குது. இதுதான் வந்து பெரிய வாட்டர் வே. ஸோ இருக்கிற வாட்டர் வேஸில் அதிக கிலோமீட்டர் இருக்குது கங்கை நதி. மோஸ்ட்லி நதி கேட்பாங்க, இல்லை எந்த ஊர் டு எந்த ஊர் கேட்பாங்க, ஹல்தியா டு அகமதாபாத்.
ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா பிரம்மபுத்திரா அழகுது. இதுதான் பாருங்கள் பிரம்மபுத்திரா அழகுது. இது ரெண்டாவது. ஸோ முதல் வந்து இது இருக்குது, இது முதல். ஓகே, மூணாவது வந்து பார்த்தோம்னா நம்ம கேரளாவில் இருக்குது. ஓகே, கொட்டாயபுரம் டு கொல்லம், இது மூணாவது. நாலாவது வந்து பார்த்தா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம். ஓகே, இது ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ காவேரி கிருஷ்ணாலேருந்து நமக்கு கேனால் மூலமாக தமிழ்நாடு பாண்டிச்சேரியை கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் அந்த ப்ராசஸில் இருக்குது. ஓகேங்களா, இதெல்லாம் ப்ராசஸில் இருக்குது. ஃப்யூச்சரில் வந்து இந்த வாட்டர் வேஸ்லாம் வந்து ரன்னிங்க்கு வந்துடும். ஸோ இது மொத்தம் அந்த 6 வாட்டர் வே நீங்கள் படித்து வச்சிங்க. நாளைக்கு இன்டர்ஸ்டேட் ரிவர்லாம் கனெக்ட் பண்ணுறது மூலமாக, இந்த மாதிரி ரிவர்ஸ்லாம் கனெக்ட் பண்ணுறது மூலமாக அட்வான்டேஜ் என்ன மைனஸ் என்னன்றது நாளைக்கு பார்ப்போம் மெயின்ஸ் பாயிண்டரில். ஸோ அடுத்து நம்ம பார்க்கும்போது கொஷின் ஆஃப் த டே. கொஷின் ஆஃப் த டே பொறுத்தப்போ நம்ம வீடு பார்த்தோம். ஸோ வீடை பற்றி மெயின்டைன் பண்ணுவோம் கொஷின். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பிரதான் மந்திரி ஆவாஸ் கிராமின் ஸ்கீம், ஓகேங்களா, இந்த ஸ்கீம் எந்த வருஷம் லான்ச் பண்ணாங்க? ஸோ பிரதமரின் ஊரக வீட்டு வசதி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ வந்து 2018, ஆப்ஷன் பி 2017, ஆப்ஷன் சி 2015, ஆப்ஷன் டி வந்து 2016. ஸோ எது ஆன்சர்ஸ் நினைக்கிறோம் யூடியூப்பில் போஸ்ட் இருக்குது, அதில் வந்து நீங்கள் போல் பண்ணலாம். தேங்க்யூ.